இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்தில் பாடம் எண் 5 நாம் பார்க்க போகிறோம். இதில் இருக்கும் முக்கிய வினாக்கள் என்னென்ன, வரக்கூடிய பொதுத் தேர்வில் எந்த வினாக்கள் கேட்கப்படுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த பாடம் பொறுத்தவரையிலும் பொதுத் தேர்வில் நிச்சயமாக ஒரு 5 மார்க் இதனால் வரைக்கும் கேட்டே வந்திருக்காங்க. அதனால் இந்த பாடம் ஒரு முக்கியமான பாடம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். 2 மார்க் 3 மார்க் பொறுத்தவரையிலும் ஏதோ ஒன்று புக் பேக்கில் கேட்டுடுறாங்க பப்ளிக்கில். ஸோ அப்போது இந்த வருஷம் பப்ளிக்கில் எதை எதிர்பார்க்கலாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ வரக்கூடிய காலாண்டு, அரையாண்டு, மறுபடியும் திருப்புதல் தேர்வு, இது எல்லாத்துக்குமே இந்த லெசன் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இதில் 2 மார்க் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பெயர்கள் என்றால் என்ன, குறிப்பெயரின் வகைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைத்தானில் உள்ள பல்வேறு செயற்குறிகள் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் பைத்தானின் நிரலை சோதிக்க எத்தனை வகையான முறைமைகள், இது பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் பொறுத்தவரையிலும் கணித செயற்குறிகள் பற்றி குறிப்பு வருக, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. பைத்தானில் மதிப்பிறுத்தல் செய்குறிகள் என்றால் என்ன, இந்த கொஸ்டின் மும்ம செய்குறி எடுத்துக்காட்டு. அப்போ இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கொஸ்டினில் கவர் ஆயிரும். அதனால் இந்த மூணுமே 5 மார்க்கில் நீங்கள் படிச்சிருவீங்க. அதவே தான் எடுத்து 3 மார்க் எழுத போகிறீங்க. அதனால் இந்த மூணுமே நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 2 கொஸ்டின் இந்த 2 தான். இந்த 2 எக்ஸ்ட்ரா நீங்கள் படித்து வச்சுக்க நல்லதான். 3 மார்க் பொறுத்தவரையிலும் இதில் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் 5 மார்க் பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் பப்ளிக்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ வரக்கூடிய வருஷம் 2027 பார்த்திங்க அப்படின்னா இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வில்லைகள் அப்படிங்கிற இந்த கொஷின்ஸ் டோக்கன் இந்த கொஷின்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்சைட் கொஷின்ஸும் கவராக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாங்க இன்சைட் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். முதல்லேருந்தே நான் உங்களுக்கு வந்துடுறேன் இன்சைட் கொஷின்ஸ் எதெல்லாம் கேட்கப்படலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுங்க. ஃபஸ்ட் பைத்தானின் சிறப்பம்சங்கள் இன்சைடில் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 பாயிண்ட்டுமே எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் ஐடிஎல்இ இதனுடைய எக்ஸ்பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்சைடில் கொஷினில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பைத்தானோட 3x பதிப்பும் எத்தனாவது பதிப்பு அப்படின்னு கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. மீது எல்லாமே நீங்கள் 5 மார்க்கில் கவர் பண்ணி படிச்சிருப்பீங்க. அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரைட். குறிப்புரை அப்படிங்கிறதும் 5 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்புரைகள் அப்படிங்கிறது எதில் தொடங்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வரி அல்லது பல வரிகள் குறிப்புரைகளுக்கு நீங்கள் எப்படி தொகுதியை குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 3 மார்க்கில் இன்டெரக்டாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பெயர்களில் இந்த சரியான குறிப்பெயர்களின் எடுத்துக்காட்டு, தவறான குறிப்பெயர்கள், இந்த இதுவும் 1 மார்க்கில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இதில் எது சிறப்பு சொற்கள் அல்ல, எது சிறப்பு சொற்கள் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டினும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் நம்மளே நினைப்போம், அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சொற்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின், அது எஸ், அதுக்கப்புறம் ரைஸ், நெக்ஸ்ட் இன், எக்ஸ்பர்ட், இது மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத முடியாத அளவுக்கு சிறப்பு சொற்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபைனலி, ட்ரை, இந்த மாதிரி கொஷின்ஸ் இதெல்லாமே சிறப்பு சொற்கள். அதுக்கப்புறம் இந்த கணித செயல்பாடுகள், கணித குறி செயல்பாடுகளில் இந்த 3மே வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் எவால்வேட் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் உறவு நிலையில் பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு எப்படி ரிசல்ட்டை தருது, அதுபோல் தருக்க செயற்குறிகள் எப்படி. ஸோ இதெல்லாமே நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. மதிப்பிறுத்த செயற்குறிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தனியாக நீங்கள் 3 மார்க்கில் படித்தனால ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. நிபந்தனை செயற்குறிகள் அதே போல் தான். பைத்தானின் வரம்பு குறிகள் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. நிலையுறுக்கள் அப்படிங்கிறது எண், சாரம், பூலியன், சரம், பூலியன், இது நல்லா படிச்சுக்குங்க. சர நிலையுறு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பூலியன் செயற்குறிகள் படிச்சிருப்பீங்க. ரைட். இது ஒரு 5 மார்க்கில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. பைத்தானின் தரவு வரிகளை பட்டியலிடுக, தரவு வரிகளை விவரிக்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைத்தானினோட நினைவில் கொள்கை, அதாவது பாயிண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுலேருந்து ஒரு 1 மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்னதை நல்லாவே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே டெஃபினட்டாக ஃபுல் மார்க் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒன்று மட்டும்தான் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பைனரி நம்பர்,
டெசிமல் நம்பர், ஹெக்ஸா டெசிமல் நம்பர். ஸோ இந்த நம்பரை எப்படி வந்து வரையறுத்துருக்காங்க அப்படின்னு 0வில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா த நம்பர் இஸ் பைனரி. 0 ஸ்டார்ட் ஆச்சு அந்த நம்பர் இஸ் ஆக்டல். 0 ஸ்டார்ட் ஆகுது நம்பர் இஸ் ஹெக்ஸா டெசிமல். நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இஸ் டெசிமல். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.